Hi students, 12th Maths, exercise 3.1, question number 3. If alpha, beta, gamma are the root of the cubic equation, x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are சொல்லி 3 subdivision கொடுத்துக்கிறாங்க. ஸோ சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா இதில் 3 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இதில் என்ன பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமாவோட வேல்யூ, ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 வேல்யூ வரும். இந்த 3 வேல்யூ வச்சுக்கிட்டு இதுலேருந்து என்ன பண்ணுறோம், கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். சம் போடும்போது உங்களுக்கு மீனிங் தெரியும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்னது, எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுங்க, கியூபிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் என்ன நமக்கு தெரியும், தட் இஸ் ax கியூபு ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் d இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து கம்பேர் பண்ணுங்கள். இதில் வந்து a இஸ் ஈக்குவல் டு 1 வரும், இங்கே எதுவுமே இல்லை 1ன்னு அர்த்தம். அண்டு b இஸ் ஈக்குவல் டு 2 அண்டு c இஸ் ஈக்குவல் டு 3 அண்டு d இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கிவன் கொஷினில் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ்னு கொடுத்துக்கிறாங்க. நம்ம எக்ஸசைஸ் 3.1 கொஷின் நம்பர் 2லேயே பார்த்துருப்போம் ஆல்ஃபா பீட்டா காமா. இதோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு சம்மேஷன் 1 என்ட்ரி பண்ணிப்பேன். இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது என்ன பண்ணுவோம், சம்மேஷன் 1 எடுப்போம். அண்ட் ஆல்ஃபா காமா பீட்டா காமான்றது சம்மேஷன் 2 எடுப்போம். ஆல்ஃபா பீட்டா காமான்ற சம்மேஷன் 3 எடுப்போம். ஸோ அதான் இங்கே என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ இதில் சம்மேஷன் 1 என்ன அர்த்தம்னா இண்டிவிஜுவல், தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு என்ட்ரி பண்ணுறீங்க. அண்டு சம்மேஷன் 2 into 2 terms, that is an alpha into beta plus அடுத்தது alpha into gamma, அடுத்தது beta into gamma. இது என்ட்ரி பண்ணி இது சம்மேஷன் 2. அடுத்தது சம்மேஷன் 3ன்றது ப்ராடக்ட் எல்லா இருக்கிற டேர்ம்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இந்த கொடுத்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா இதோட வேல்யூஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தட் இஸ் மைனஸ் பி பை ஏன்னு வரும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி பை ஏன்னு வரும். இதோட ஃபார்முலா வந்து மைனஸ் டி பை ஏன்னு வரும். எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 அண்ட் ஆன் நம்பர்ஸில் வரும்போது நெகட்டிவாக இருக்கும், ஈவன் நம்பர் இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும். இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த மேபி சிமிலர் ஃபார்முலா தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஃபார்முலா இஸ் மைனஸ் பி பை ஏன்னு வரும். அண்டு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா ஃபார்முலா சி பை ஏ அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமான்றது மைனஸ் டி பை ஏ. இது கியூபிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிப்போம். மைனஸ் பி பை ஏ இதோட இது எரோட டேர்ம் வந்து சம்மேஷன் 1 டேர்ம். அப்போது இந்த இடத்துல பின்ற டேர்மில் இருக்குது 2 இருக்குது, ஃபார்முலாவில் மைனஸ். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் 2, ஏரோட டேர்ம் வந்து 1. ஸோ அப்போ டோட்டலோட ஆன்சர் கிடைக்கும் மைனஸ் 2 பை 1 இஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு சி பை ஏ. இதில் பார்த்தீங்கன்னா சின்ற டேர்ம் 3, ஏரோட டேர்ம் வந்து 1. ஸோ 3 பை 1 இஸ் 3ன்னு கிடைக்குது. அடுத்தது மைனஸ் டி பை ஏ. ஸோ டின்றது என்னது 4, ஃபார்முலோட மைனஸ் 4, ஏரோட டேர்ம் வந்து 1. ஸோ மைனஸ் 4 பை 1 இஸ் மைனஸ் 4. இது இதோட வேல்யூ இதெல்லாம் சம்மேஷனோட வேல்யூ, இது சம்மேஷன் 2, இது சம்மேஷன் 3யோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு இதை என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு சப்டிஷன் 1க்கு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. இதில் சப்டிஷன் 1 எடுத்துகிறாங்க 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. இதை எடுத்துக்கலாம். சப்டிஷன் 1 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபோர்க்கு எடுத்துக்கலாம். இதில் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. அதாவது இந்த இது ஆல்ஃபாவாக இருக்குது, இது பீட்டாவாக இருக்குது, இது காமாவாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு சம்மேஷன் 1 என்ட்ரி பண்ணுறீங்க. சம்மேஷன் 1ன்றது என்ன இருக்கும், இது எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் ஆட் பண்ணுறது தான். டெஃபினேட்டும் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா. இதில் காமன் என்ன பண்ணலாம், 2 ரிமூவ் பண்ணலாம். ஸோ 2 ரிமூவ் பண்ணிவிடும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோட வேல்யூ என்னது பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமோட வேல்யூ வந்து மைனஸ் 2. இதில் என்ட்ரி பண்ணுங்கள் மைனஸ் 2. அப்போ டோட்டலோட வேல்யூ வந்து நம்ம கிடைக்குது மைனஸ் 4. இட் இஸ் அ வேல்யூ ஆஃப் சம்மேஷன் 1. அடுத்தது சம்மேஷன் 2. சம்மேஷன் 2ன்னு அர்த்தம் 2 2வாக மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ இதில் 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா. அடுத்தது இங்கேருந்து இந்த டேர்ம் இன்ட்டு பண்ணுறப்போ ப்ளஸ் போடுங்க நடுவில், ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 காமா ப்ளஸ் அடுத்தது இந்த 2 டேர்ம் தட் இஸ் 2 பீட்டா இன்ட்டு 2 காமா. இது 2 டேர்ம் ப்ராடக்டில் இருக்குன்னா முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 2 ஜா 4 ஆல்ஃபா பீட்டா. இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 ஆல்ஃபா காமா. இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 பீட்டா காமான்னு வரும். இதில் காமன் டேர்ம் 4 காமன். இதை ரிமூவ் பண்ணுறப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா அண்டு பீட்டா காமான்னு கிடைக்கும். இதோட வேல்யூ நம்ம ஏன்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். தட் இஸ் இங்கே இருக்கும் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா அண்டு பீட்டா காமா ஆல்ஃபா காமா அவட வேல்யூ தான் என்னது 3. ஸோ இதில் 3ன்னு என்ட்ரி பண்ணிடலாம்.
ஸோ இது சஃபுல்லாக இருக்கும், எல்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ 4th ரீசன் ஆகிடும் 12 கிடைக்கும். அடுத்தது சம்மேஷன் 3. சம்மேஷன் 3 இதோட ப்ராடக்ட்டு. ஸோ இங்கே போட்டோம்ல ஆல்ஃபா பீட்டா காமா, தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா காமோட ரூட்ஸு. அப்போ அதை அப்படியே என்ட்ரி பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? சம்மேஷன் 3 இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா இன்ட்டு 2 காமா. இப்போ மூணுத்தையும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, தட் இஸ் 8 ஆல்ஃபா பீட்டா காமான்னு கிடைக்கும். இதில் வந்து 8 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமோட வேல்யூ கண்டுபிடிச்சி என்னது? -4. இந்த இடத்துல -4 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணுறப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 8 4s are 32, இட் இஸ் -32 கிடைக்குது. இதுக்கு தான் கிவன் கொஷினில் ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. எதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்? அதோட ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம். அதாவது கியூபிக் ஈக்குவேஷன் x³ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. எக்னி சொன்னால் ஆல்ஃபா இன்டர்நெட்டில் இதில் என்ன இருக்குது? 2 ஆல்ஃபா. அப்போ ஃபார்மில் எப்படி இருக்குன்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா இன்ட்டு x². இங்கே என்ன இருக்கும்? 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா, 2 பீட்டா இன்ட்டு 2 காமா. இது என்ன ஆகிடும்னா 2 காமா இன்ட்டு 2 ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. இந்த டேர்மோட ஆன்சர் தான் நாம் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஒன்றா. ஓகேங்களா? இதை தான் நம்மள சிம்பிளில் போட்டுக்கிறோம். தட் இஸ் இது சம்மேஷன் 1, இது சம்மேஷன் 2, இது சம்மேஷன் 3ன்னு. ஸோ இந்த இடத்துலக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறது இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபார்மில் எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா இஸ் the cubic equation formula x³ minus summation 1 into x² plus summation 2 into x minus summation 3 is equal to 0. equation form பண்ணுறப்போ சைன் ஆப்போசிட் சைன் ஆகணும். ப்ளஸ் மைனஸ் and degree reduce ஆகிடுங்க. x² x into 0, that is x power of 0 answer is 1, that is a summation 3ன்னு வந்துடும். இதில் என்ட்ரி பண்ணுங்கள். x power of cube minus summation 1, summation 1ஓட வேல்யூ என்ன போட்டோம்? -4. ஆல்ரெடி ஃபார்மில் ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் ப்ளஸ் வந்துடும். இஸ் 4x². அடுத்தது சம்மேஷன் 2 பாருங்கள். சம்மேஷன் 2 வேல்யூ 12. இதில் என்ட்ரி பண்ணுறப்போ ப்ளஸ் 12xன்னு வரும். சம்மேஷன் 3 -32, ஃபார்மில் ஒரு மைனஸ், அப்போ டிஃபைன் ஆகிடும். தட் இஸ் இந்த இடத்துல +32 equal to 0. இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். இதே மாதிரி தான் சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3 செய்ய போகிறோம். இந்த இதில் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா போய் இப்போ என்ன இருக்குது? 1 ஆல்ஃபா 1 பீட்டா 1 காமா இருக்குது. ஜஸ்ட் இந்த இதில் 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா ப்ளஸ் 1 காமா போட போகிறீங்க. அவ்வளோதான், ஈஸியான சம் தான். அடுத்த சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 1 ஆல்ஃபா 1 பீட்டா 1 காமா. ஸோ ஃபஸ்ட் என்ன சரிங்கன்னா இதில் சம்மேஷன் 1 கண்டுபிடிங்க. சம்மேஷன் 1ன்றது எப்படி? தட் இஸ் நீங்கள் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ்ன்னு வரும்போது சம்மேஷன் 1 எப்படி போட்டுப்போம்? தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு போட்டோம் பார்த்தீங்களா? இதுதான் ஆல்ஃபா பீட்டாஸ் காமான்னு வரும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதே மாதிரி இங்கே வந்து ஆல்ஃபான்றது நமக்கு 1 ஆல்ஃபா, இதில் 1 பீட்டா 1 காமா இருக்குது. இது 1 ஆல்ஃபான்றது ஆல்ஃபா, 1 பீட்டான்றது பீட்டா, 1 காமான்றது காமா இருக்குது. அப்போ தேர்ஃபோர் போடும்போது நமக்கு கிடைக்கும். தட் இஸ் இது 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா ப்ளஸ் இது 1 காமான்னு என்ட்ரி பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம் அப்ளை பண்ணலாம். இதில் ஆல்ஃபா பீட்டா காமா இதை அப்படியே வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டினாமினேட்டரில் வந்து நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா பீட்டா எடுத்துனுக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா காமான் எல்சிஎம் எடுத்துனுக்கிறேன். இங்கே ஆல்ஃபா கவர் ஆகிடுச்சு. கவர் ஆகாது எது? பீட்டா அண்டு காமா. இதில் பீட்டா அண்டு காமான்னு எடுத்துக்கலாம். இங்கே எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா காமா, இதில் பீட்டா கவர் ஆகிடுச்சு. வராதது ஆல்ஃபா அண்டு காமா. ஸோ இதில் ஆல்ஃபா அண்டு காமான்னு என்ட்ரி பண்ணுங்கள். எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா, இதில் எது கவர் ஆகிடுச்சு? காமா கவர் ஆகிடுச்சு. வராதது ஆல்ஃபா பீட்டா. இது இன்டர்வல் ஒவ்வொரு டேர்மாக நம்ம டிவைட் பண்ணி போடும்போது ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்துடும். சரி, இந்த இதில் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா இதோட வேல்யூ தான் இங்கே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது? ஸோ சஃபுல்லாக இருக்கும், மாறி இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அப்போ இதோட வேல்யூ என்னது? 3. ஸோ இதில் 3ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்னது? இட் இஸ் -4. இந்த இதில் -4 என்ட்ரி பண்ணுங்கள். இது முடிஞ்சிடும் சம்மேஷன் 1. அடுத்தது சம்மேஷன் 2. சம்மேஷன் 2ன்றது 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறீங்க. அப்போ எப்படி போடலாம்? 1 ஆல்ஃபா இன்ட்டு 1 பீட்டா. இந்த இதில் 1 ஆல்ஃபா இன்ட்டு 1 பீட்டா ப்ளஸ் அடுத்தது இதுலேருந்து இது போட்டோமா, இதுலேருந்து இது வாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1 ஆல்ஃபா இன்ட்டு 1 காமா. அடுத்தது ப்ளஸ் இதுலேருந்து இது, தட் இஸ் எப்படி போடலாம்? இதை 1 பீட்டா இன்ட்டு 1 காமா. இது எப்படி போட்டோன்னா ஏற்கனவே பார்த்துருப்போம். இட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. எப்படி போட்டுருவோம்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு காமா, பீட்டா காமா. அதே ப்ரொசீஜர் தான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். 1 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1 ஆல்ஃபா இன்ட்டு காமா ஆல்ஃபா காமா
ப்ளஸ் 1/1 into 1 1 பீட்டா இன்ட்டு காமா பீட்டா காமான்னு கிடைக்குது. இதுக்கு எல்சிஎம் அப்ளை பண்ணலாம் டிவைட் பை. ஸோ இதில் எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கலாம். இதில் டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா கவர் ஆகிடுச்சு, கவர் ஆகாதது காமா, இதில் காமான்னு என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் ஆல்ஃபா காமா கவர் ஆகிடுச்சு, கவர் ஆகாதது பீட்டா. ப்ளஸ் இதில் பீட்டா காமா கவர் ஆகிடுச்சு, அப்போ கவர் ஆகாதது ஆல்ஃபா. இவ்வளோ வேல்யூ பார்க்குறீங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதோட வேல்யூ என்ன இருக்குது இந்த இடத்துல -2. ஸோ இதில் -2 என்ட்ரி பண்ணுங்கள் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. இதோட வேல்யூ என்ன இருக்குது -4. ஸோ இதில் -4 என்ட்ரி பண்ணுங்கள். இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 2/4. த ஆன்சர் இஸ் 1/2ன்னு கிடச்சிக்குது. அடுத்தது சம்மேஷன் 3. சம்மேஷன் 3ன்றது அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டேன். இட் இஸ் 3 டேர்ம்ஸு. ஸோ 1/α இந்த டேர்ம். ஸோ 1/α into 1/β into 1/γ. இப்போது ஃபஸ்ட் நியூமினேட்டர் எல்லாமே 1 into 1 1 1 into 1 1. டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படியே என்ட்ரி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம வேல்யூ தெரியும், இந்த 1 அப்படியே வச்சுங்க. ஆல்ஃபா பீட்டா காமோட வேல்யூ என்னது இந்த இடத்துல 4, தட் இஸ் -4. இந்த இடத்துல -4 என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையான எல்லா டேர்மும் வந்தாச்சு. சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 வந்தாச்சு. இப்போட ஃபார்முலா அப்ளை பண்ணி, தட் இஸ் a cubic equation. the formula is x cube minus அடுத்து என்ன கிடைக்கும், இந்த ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் சம்மேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் சம்மேஷன் 2 எக்ஸ், அடுத்தது மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. எக்ஸ் கியூப் அப்படியே வச்சுங்க மைனஸ் சம்மேஷன் 1. சம்மேஷனோட ஆன்சர் என்னது, தட் இஸ் 3/4. 3/-4. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், தட் இஸ் 3/4 எக்ஸ் ஸ்கொயர். சம்மேஷன் 2. சம்மேஷன் 2 ஆன்சர் வந்து 1/2. இதில் ப்ளஸ் 1/2 எக்ஸு. சம்மேஷன் 3 ஆன்சர் வந்து 1/-4. இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ராக்ஷனில் 4 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பை 4ன்னு என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கிறதுல 4 into x cube 4x cube ப்ளஸ் இங்கே 4ஆல் மல்டிப்ளை 4 4 கேன்சல், ஒன்லி 3x ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 இங்கே 4, அப்போ தேர்ஃபோர் கேன்சல் பண்ண நம்ம கிடைக்கும், தட் இஸ் இந்த 2xன்னு வரும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுற 4 4 கேன்சல், தட் இஸ் 1 is equal to 0. இது சப்டிஷன் 2ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிஷன் 3 என்ன பாருங்கள். ஸோ இதே சேம் ப்ராசஸ், மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. ஸோ சப்டிஷன் 3 பார்க்கலாம். இந்த இடத்துல சப்டிஷன் 3 that is மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மேஷன் 1 என்ட்ரி பண்ணுறீங்க. சம்மேஷன் 1 என்ட்ரி பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், தட் இஸ் சம் ஆஃப் த டேர்ம், தட் இஸ் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. இதில் போடுவோம்ல, தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 3 ரூட்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவில் கொடுத்துறாங்க, மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. ஸோ இதில் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ இதில் காமன் ஒரு மைனஸ் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ரிமூவ் பண்ணுறப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ பாருங்கள். ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது, இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ -2. ஸோ ஆல்ரெடிங்கிற மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் வந்து +2ன்னு கிடைக்கும். அடுத்தது சம்மேஷன் 2. சம்மேஷன் 2ன்றது 2 டேர்ம்ஸு. ஸோ இதில் கொஷின் இருக்குது மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா. ஸோ 2 டேர்ம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் ஆல்ஃபா, இதுலேருந்து இந்த டேர்ம் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா ப்ளஸ் இதுலேருந்து இதை அப்ளை பண்ணிட்டேன், இதுலேருந்து இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் காமா. அடுத்தது இந்த டேர்ம் ப்ளஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா. இப்போ பார்த்தீங்கன்னா இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா. இது நெக்ஸ்ட் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இட் இஸ் ஆல்ஃபா காமா. இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ், தட் இஸ் பீட்டா காமான்னு வரும். இதோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா பீட்டா காமோட வேல்யூ வந்து 3. ஸோ இந்த சஃபுல்லாக இருக்கும், எல்லாம் ஒரே தான். இந்த இடத்துல 3ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது சம்மேஷன் 3. சம்மேஷன் 3 3 டேர்ம்ஸு. ஸோ மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ டோட்டல் நம்ம கிடைக்கும் ஆல்ஃபா பீட்டா காமான்னு கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்ன இருக்குது -4. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ தேர்ஃபோர் இது நேடும் +4 வந்துடும். அப்போ இதோட கியூபிக் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் தட் இஸ் சம்மேஷன் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் 2 இன்ட்டு எக்ஸு. அடுத்தது ப்ளஸ் அடுத்தது மைனஸ் வரும், சம்மேஷன் 3 is equal to 0.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா x power of cube minus summation 1 ஆன்சர் 2, தட் இஸ் வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் summation 2ன்றது 3, ஸோ 3x, summation 3ன்றது 4, ஸோ தட் இஸ் -4 ஈக்குவல் டு 0. இதுதான் சப்டிவிஷன் 3யோட ஆன்சர்.